ஐ எம் எ ஃபெயிலியர். ஆல்மோஸ்ட் லைக் அ பயோகிராஃபி. நீ எழுதி எடுத்துட்டு வா, நம்ம நாடகமாக பண்ணலான்ற. அதுதான் சொல்லுவீங்க குரங்கு புத்தின்னு. நீயும் நாடகக்காரனா அப்படின்னு கேட்டார். அது நம்ம கவர்மெண்ட்டில் அப்போ சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். சினிமா அப்போ என்ன பண்ணுது, அந்த சேர்ந்து வரக்கூடியது வந்து பிச்சு எடுத்துருக்கு. தெர் இஸ் a certain reason நீங்கள் அங்கே வந்து உட்காந்துருக்குது. நான் பேர் சொல்ல விரும்பல, அதாவது அது ரொம்ப டீட்டெயில் நான் இங்கே சொல்ல முடியும். பட் தேர் இஸ் a similar link. நாசர் நல்லா ஆக்ட் பண்ணிட்டான், ஆனால் அது எதிர்வினையாக தான் போயிட்டு இருக்கு. அது வேற விஷயம். ஒன்று நம்ம இறங்கி போனாலும் அவங்க வர மாட்டாங்க. இவர் டக்குனு ஹாஃப் டே ஷூட்டிங் கேன்சல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் சார். இது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அதை பற்றி எழுதணுமா ஹிஸ்ட்ரியை நீங்கள்? அன்எக்ஸ்பெக்டட். ஐ நெவர் வாண்டட் டு பி a president. அது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. ஓகே, அதான் வந்து சொன்னார் அப்பா. உங்களை எப்போ மிமிக் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் வந்து விட்டுடணும் அப்படின்னாங்க. இந்த லைட் எல்லாம் மேலே ஷைன் பண்ணிட்டு இருந்தோம், டக்குன்னு போயிடணும். இட் ஜஸ்ட் ஹிட் மீ ஆன் த ஃபேஸ். சினிமா plugged away certain things from me. கரியர்லேயும் லைஃப்லேயும் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கீங்க சார். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணல அப்படின்னா ஏதாவது இருக்கும் சார்? அப்படி நிறைவடையாத ஏக்கமெல்லாம் என்கிட்ட இல்லை. ஒரு வகையில் எனக்கு குரங்கு புத்தின்னு சொல்லலாம். எதை பார்த்தாலும் அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், இது பண்ணிடலான்னு தோணும். ஆனால் அது ரொம்ப தீவிரமாக இறங்கி, ஆக்சுவலாக இன்னும் நடிப்புலேயே நான் இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அதுதான் சொல்லுவீங்க குரங்கு புத்தின்னு. ஆமாம், பண்ணலாமா அது பண்ணலாமா. ஸோ திடீர்னு இன்டீரியர் டெக்கரேஷனில் போவேன், அப்புறம் ஆர்கிடெக்சரில் போவேன், அதில் பண்ணேன். நாடகத்தில் நான் வந்து கண்டினியூஸாக போகிறேன். பட் எனக்கு என்னவோ நாடகத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நான் எதுவுமே பண்ணல. எப்போவாவது ஒரு ப்ளே பண்ணிடணுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக வரும் சார், கண்டிப்பாக வரும். இது சட்டுன்னு எனக்கு ஞாபகம் வருது. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹேவ் டைம் ஐ வில் டெல் திஸ். நான் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் இருக்கிறதுனால சில விஷயங்கள்லாம் நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஐ எம் டெல்லிங் யூ வெரி அவுட் ஆஃப் மை ஹார்ட். when I was doing படையப்பா, நான் அப்பா கூட உட்காந்து அவனோட அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அது என்னபடி தனியாக அப்பா கிட்ட மாட்டினா அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். என்னடா பேசுறது, ஏது பேசுறது அப்படின்னு. பட் இருந்தாலும் நான் கேட்டேன், என்ன பாய், அவராகவே பேசினார். நான் கேட்டுட்டு இருந்தேன், என்ன நீயும் நாடகக்காரனா அப்படின்னு கேட்டார். இது எதை வச்சு கேட்டாருன்னு தெரியல. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஆமாம்ப்பா, நான் நாடகக்காரன், நான் நாடகத்துலேருந்து வந்தோம்ப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு சொன்னார். அப்புறம் நல்லா பேசுகிறாருன்னு சொல்லிட்டு என்னுடைய உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு ஆசையை, ஒரு ஆசைன்னு சொல்லலாம், இல்லை வந்து கற்பனைன்னு சொல்லலாம், இப்படி பண்ணால் அவர் வச்சு நல்லா இருக்குமேன்ற ஒரு ஆசை தான். அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா எனக்கு ரொம்ப ஒரு ஆசை இருக்குது. என்ன அப்படின்னு. அப்பா கிங்லியரை, ஷேக்ஸ்பியரோட கிங்லியரை வந்து தமிழில் அடாப்ட் பண்ணி அது படமாக பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பா அப்படின்னு. அவருடைய லாங்குவேஜ்லேயே சினிமாக்காரர்களை பற்றி ஒன்று சொன்னார். சரி சொன்னார், அதெல்லாம் வேணாம், நீ அதை யார் இப்போ எல்லாம் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விட்டேன். முடிச்சிட்டேன். அப்போல்லாம் 3:30 4 o'clock போயிடுவார். ஆமாம். ஸோ சரி, அந்த விட அப்புறம் அவர் நடிக்க போயிட்டார். அப்புறம் என் சீன் போச்சு, எல்லாம் போச்சு. தென் ஒரு 4 மணிக்கு போகிறாரு. அவர் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டுருக்காரு. நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். காரில் ஏறினவர் ஒரு காலை கீழே வச்சுட்டு நான் இருந்த இடத்த பார்த்து ஏதோ சொன்னார். சொன்ன உடனே யார் இருந்தது, அவருடைய அசிஸ்டண்ட் யாரோ ஓடி வந்து அப்பா கூப்பிட்றாருன்னு. அப்பா கூப்பிட்றாருன்னொடனே நான் ஓடினேன். அப்பா சொல்லுங்கப்பா. அவர் சொன்னது, ஏன் ஒய் தட் மேன் இஸ் கிரேட், இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஆல் த பாப்புலாரிட்டி, இது அது சம்பாரிச்ச பணம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் காரில் ஏறுறதுக்கு முன்னால் சொல்கிறாரு, பாய், கிங்லியரை நாடகமாக வேணா பண்ணலாம், நீ எழுதி எடுத்துட்டு வா, நம்ம நாடகமாக பண்ணலான்ற. பை த டைம் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, வயசாகிடுச்சு. ஆனால் அதை மீறி அந்த உள்ளுக்குள்ளே அந்த நாடகக்காரன் வந்து அவன் மட்டும் அப்படியே இளமையோடு இருக்கிறான். நீ நாடகத்தோடு வான்றாரு. ஸோ நாடகம் இஸ் சச் அ கிரேட் திங். ஒன்லி பீப்புள் ஹூ நோ
வாட் இஸ் நாடகம் வில் நோ. எப்பாவது ஒரு நல்ல நாடகம் ஒன்று பண்ணிடணும்னு ரொம்ப ஆசை. அது You மட்டும். should do, sir. You should do. We heard that you're writing a book. ஏதோ எழுதுறீங்கன்னு சொன்னாங்க சார். எழுதுறீங்க புக்கு? இல்லை, நான் புக்கு கேட்கலாமா? சீக்ரெட்டா? இல்லை, சீக்ரெட்டாக ஒன்றும் இல்லை. ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். அதுக்கப்புறமா ஐ குண்ட் கண்டினியூ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுன்னு இல்லை, என்னுடைய நண்பர்கள் சில பேர்லாம் சேர்ந்து நான் எப்படி இந்த கிராஃப்டை ஹேண்டில் பண்ணுறன்றதை வந்து தொகுத்துட்ருக்காங்க. ஐ cannot call it Almost like a biography. Yeah? almost like biography and my journey in the craft of That's acting. good, sir. That's interesting. It's not a biography, how I handle my craft. Whatever நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அது ஒன்று முடிச்சோடனே then you will know that Yes, there should be something, yeah, sir. that's why. அது நல்லது தான் ரெக்கார்ட் பண்ணுறது. With your blessing, I'll finish it soon. டெஃபினெட்லி சார், டெஃபினெட்லி. there'll be 1000 பப்ளிஷர் இருப்பாங்க, குட் பப்ளிஷர்ஸ் இருப்பாங்க அது உங்கள் புக்கை எடுக்கிறதுக்கு. thank you, thank you, sir. சினிமா கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயம் தியேட்டருக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா எதை சொன்னாங்க சார்? ஆக்சுவலாக சினிமா இப்படிதான் இருக்கணும். அதான் அவ்வளோ. ஆக்சுவலாக சினிமா ஒன்றும் கற்றுக் கொடுக்கல, நீங்கள் நாடகம் சொன்னதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும் அந்த கேள்வி. இல்லை, நாடகம் தான் எனக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. சினிமா வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை அப்படியே பிச்சு எடுத்திருக்க தவிர நாடகம் தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. இது எவ்வளோ தீவிரமான ஒரு விஷயம், நடிப்புன்றது ஒரு தீவிரமான விஷயம் அப்படின்றது வந்து நாடகம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனால் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப லைட்டராக எடுத்துக்கிட்டு ரொம்ப இதுவாக பண்ணுறாங்க. அவ்வளோ ரிலாக்ஸ்டாகவும் மைண்ட் இருக்கணும், ஆனால் அந்த தொழிலுக்கான தீவிரத்தன்மையும் இருக்கணும். நிறைய விஷயங்கள் எங்கள் நாடகத்தில். ஏன் ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் படிக்கும்போது இந்த எங்கள் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் நல்லா நடிக்கணுன்றது அவசியம் கிடையாது. எங்கள் ஸ்கூலில் அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் யூ ஹூ ஷுட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. நீயும் ராம்குமாரும் சேர்ந்து ஒரு சீன் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்படி அந்த சீனை எலிவேட் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியமே தவிர நான் சார் நல்லா ஆக்ட் பண்ணிட்டான் அப்படின்றது கிடையாது. டுகெதர் வித் யுவர் கோ-ஆர்டிஸ்ட் யூ ஹேவ் டு எலிவேட் த சீன். அந்த டுகெதர்னஸை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது நாடகம் தான். ஆனால் சினிமாவில் அது சாத்தியப்படல. ஒன்று நம்ம இறங்கி போனாலும் அவங்க வரமாட்டாங்க, இல்லை நம்ம ஏங்கினாலும் அவங்க வரமாட்டாங்க. ஸோ சினிமா அப்போ என்ன பண்ணுது, அந்த சேர்ந்து வரக்கூடியது வந்து பிச்சு எடுத்துடுது. ஸோ தட்ஸ் வை டில் தியேட்டர் டாட் மீ சம்திங் அண்ட் சினிமா plugged away certain things from it. So I always attribute my craft to theatre. வெரி ஸ்ட்ரேஞ்ச் நீங்கள் சொல்கிறது. எல்லா குழந்தைங்களுக்கும் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கறது ஒரு மஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா ஷுட் இட் பி இன்க்ளூடட் சினிமா ஆர் எனி டைப் ஆஃப் ஆர்ட் ஷுட் பி இன்க்ளூடட் ஆஸ் அ சப்ஜெக்ட் ஸ்கூலில், ப்ரைமரி ஸ்கூலில் வரும்போதே அதெல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நிச்சயமாக சார், நிச்சயமாக. இப்போ நான் படிக்கும்போது சென்ட் ஜோசப் ஸ்கூலில் படிக்கும்போது வீவிங் கிளாஸ் வாஸ் தேர், தென் டிராயிங் கிளாஸ் வாஸ் தேர். இது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வெறும் எழுத்தை படிச்சுட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்பி அதை வந்து எக்ஸாமில் வாந்தி எடுத்துட்டு அதில் வர்ற மார்க்கை வச்சு வாழ்க்கையை பயணிக்கிறத விட, ஏன்னா ஏன் வந்து ஆர்ட்ஸ் முக்கியம்னா யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டா அதை இதையும் கலந்தா பச்சை வரும்னு சொல்லி கொடுத்துட்டா, நீங்கள் இவ்வளோ மஞ்சளையும் இவ்வளோ இதையும் போட்டால் என்ன கலர் வரும்னு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தூண்டுறது ஆர்ட்டு தான். மற்றவங்க கணக்கு மாதிரியோ இல்லை ஃபிசிக்ஸ் மாதிரியோ இல்லாமல் ஆர்ட் வந்து உங்களை இன்டர்பிரேட் பண்ண தூண்டுது. இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, இப்படி பண்ணால் நல்லா, அவன் இப்படி பண்ணுறான், நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் நிறையா ஆகுது. அப்புறம் சினிமா வந்து கண்டிப்பாக வந்து கரிக்குலத்தில் கொண்டு வரணும். பாலு மகேந்திரா சார்லாம் அதுக்கு ரொம்ப இது பண்ணார். ஏன்னா நவ் வி நோ it has become a very powerful communication medium yes. And very powerful. அதுவும் நம்ம இந்தியாவில் பர்டிகுலர்லாக தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் அது எதிர்வினையாக தான் போயிட்டுருக்கு, அது வேறு விஷயம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு இதை வந்து நம்ம கொண்டு வரணும். எப்படி நீங்கள் வந்து நல்ல தமிழை என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக ஒரு தமிழ் கிளாஸ் இருக்கோ, எப்படி வந்து நல்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சரை என்ஜாய் பண்ணணுன்னு ஒரு கிளாஸ் இருக்கோ, அது மாதிரியும் இந்த விஷுவல் மீடியாவையும் நம்ம படத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பிரைமரி ஸ்கூல்லேயே கொண்டு வந்தால் நல்லா. பிரைமரியில் வந்து இட்ஸ் டூ இயர்லி, மிடில் ஸ்கூல்லேருந்து கொண்டு வரலாம். அதுவும் வந்து இப்போ டிஜிட்டல் வந்ததுனால எவரிபடி ட்ரைஸ் டு கம்யூனிகேட் விஷுவலி. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நெறிப்படுத்தி நம்ம ஸ்கூலில் கொண்டு வந்தால் நல்லது, ஃபியூச்சருக்கு நல்லதாக. வெரி இன்ஃபேக்ட் அதான் முதல்ல ஜஸ்ட் ஒரு கோயிங் ஆன் த சேம் சப்ஜெக்ட். நம்ம மெமோரியல் சிவாஜி சாருக்கு பண்ணும்போது அது நம்ம கவர்மெண்ட்டில் அப்போ சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அவருக்கு ஸ்டாச்சு வச்சு சார் அங்கேயே வந்து ஒரு ஃபில்ம் ஸ்கூல்
ஆமா might be free of cost with the meditation, Acting all school, yoga, ஆமா. அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் முதல்ல கவர்மெண்ட்டுக்கு. அவங்க That's- ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேடம் இருக்கும்போது ஆமா. கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்தோம். அதில் என்ன செஞ்சேன், ஐ ஆல்சோ செட், இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் வரதால வி சஜஸ்டட் all the award winning Tamil movies Yeah. or all Tamil movies. You can put in 1,000 Tamil movies Yeah. in the thing. ஆமா And then award winning Indian movies, ஆமா award winning foreign movies. அது வச்சு எங்கள் கம்ப்யூட்டர் செட்டப் பண்ணிட்டா ஃபிலிம் ஸ்டடி மாதிரி children can come and அது see that and ஆமா study. ஓகே தட்ஸ் a wonderful Yeah, thing. instead of searching for it, ஆமா இந்த ஒரு இடத்துல வந்து சிவாஜி மெமோரியல் சென்டர் வந்தால் அதெல்லாம் பண்ணணும். might be the government can still do that. அங்க And நிறைய it should be ஸ்பேஸ் இருக்கு நிறைய ஸ்பேஸ் நிறைய இருக்கு. இருக்கு They can still do that. Might be it can be free of cost and at a nominal cost எஸ் with the yoga ஆமா classes மெயின்டெனன்ஸ் காஸ்ட் and with the auditorium, something, and with the computers where you can touch and see the best of that will world be a cinema. wonderful thing. That will be a very big learning. This was an idea I had given to I one of think the you can represent officers. you I can represent again to maybe the through Nadigar CM, and Sangam I also hope they can on Nadigar Sangam. Mm. You all can do that, sir. We can do that again. And, ஆமா. you Nadigar Sangam, you're still the president, இல்ல சார்? ஆமா அதை பற்றி எழுதணுமா ஹிஸ்ட்ரியா நீங்கள்? அதை பற்றி A lot of What- gone, what but a might be the book. history. Nothing controversial, just about how the Nadigar Sangam was started. ரொம்ப பேருக்கு தெரியும். ஆமா ஒரு நீங்கள் புக்கில் கொஞ்சம் அதை பற்றி ஒரு சாப்டர் நிச்சயமா வச்சிங்கன்னா நிச்சயமா நல்லா அதை இருக்கும். வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா ஆமா. என்னுடைய சினிமா சம்பந்தப்பட்ட நடிப்பு சம்பந்தப்பட்ட ஜேர்னியில் வந்து மிக மிக முக்கியமான விஷயம் நடிகர் சங்கம். ஏன்னா நடிகர் சங்கம்ல வந்து சிவாஜி அப்பா, எம்ஜிஆர் சார் இவங்க உட்காந்த இடத்துலலாம் நான் உட்காந்துட்டு இருக்கேன்றது வந்து எனக்கு இன்னும் ஒரு பெரிய பிரமிப்பாக தான் இருக்குது. ஐ எம் நாட் டெல்லிங், ஒவ்வொருடைய நடிகர் சங்கத்துக்கும் இங்கே தானே சிவாஜி அப்பா உட்காந்துருப்பார், இங்கே தானே எம்ஜிஆர். ஸோ இட் ஹஸ் பிகம் எ வெரி வெரி ப்ரவுட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட். I never wanted to be a president and I am not cut out for it. But still, it was given to me. People had trust in me. I don't know why I was needed. அந்த பொறுப்புக்கு நிறைவு செய்யறதுக்கான விஷயத்துக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். There is Definitely it will be. there is a certain reason நீங்கள் அங்கே வந்து உட்காந்துருக்கிறது. நான் நினச்சேன் அந்த டைமில் மக்கள் தலைவங்க கூட இல்லை சிவாஜி வந்து உட்கார வைக்கணும் அந்த இடத்துல நினச்சது. ஆமா. அது மாதிரி தேர் சம் சிமிலாரிட்டி நீங்களும் வந்து அங்கே இருக்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து போனால் இப்போ சிவாஜி சார் அவர் எது உட்கார வச்சாருன்னா அப்புறம் அப்பா என்னென்ன சார் இதை கலெக்ட் பண்ணி நீ போய் இவர் டக்குன்னு ஹாஃப் டே ஷூட்டிங் கேன்சல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் சார். அப்பா என்னன்னா இல்லை அப்பாயின்மெண்ட் வித் டிவிஎஸ் மிஸ்டர் கிருஷ்ணா கூட என்ன அண்ணே நடிகர் டொனேஷன் கொடுங்க ஒன்று டக்குன்னு எம்ஏஎம் அண்ணே ராமு கொஞ்சம் டொனேஷன். அப்போ தான் மக்கள் தலைவர் நான் உட்காந்துதான் அப்போ சொன்னார், இதுக்கு தாண்டா ஒன்று போட்டேன், நீ டக்குன்னு போய் நேராக போய் அவங்கள எல்லாத்தையும் தெரியும் உனக்கு, நீ போய் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்ப, நீ வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணுவீங்க நிறைய பேரை. அது மாதிரி யூஆர் இன் அ பிளேஸ் ஆல்சோ சார் வேர் யூ ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரிபடி அண்ட் தேர் இஸ் சம் சிமிலர் லிங்க் சார். அது ரொம்ப டீட்டெயில் நான் இங்கே சொல்ல முடியும், பட் தேர் இஸ் அ சிமிலர் லிங்க். தட்ஸ் வை யூ ஆர் சிட்டிங் தேர். வெரி ஹாப்பி யூ ஆர் இன் தட் பிளேஸ் சார். தேங்க்யூ சார். ஸோ திஸ் ஆர் தேட் அப்படின்னு இட்ஸ் ஈஸி திங். ஐம் ஷூர் இட்ஸ் ஈஸி ஃபார் மீ. ஓகே. தியேட்டர் ஆஃப் ஃபில்ம், ட்ராமாவா சினிமாவா? தியேட்டர் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். வாவ், தட்ஸ் குட் சார். ஓகே. கமர்ஷியல் சினிமாவா பேரலல் சினிமாவா? Parallel cinema is always satisfying good. to Yes, the soul. satisfying Okay. to you. But commercial cinema is a That must. gives you butter. Too much of butter. Yeah. Money or art? Of course, art, but without now, even art has become a very big, financial. For example, for M.F. Hussain would have painting a lot, it goes in crores. So now art has become a good money also. So I'll mix it both and have it in my. It's almost like the previous thing. Yes. Dialogues or silence? Silence. How do you say? Silence is more challenging, sir. Ah. ஆமாம். Dialogue is of course, because dialogueல நீங்கள் வந்து சொல்லிடலாம். ஆனால் டைலாகில் சொல்ல முடியாத சில விஷயங்களை நீங்கள் சைலண்ட்டாக சொல்லணும்னா இட் பிகம்ஸ் எ வெரி பிக் சேலஞ்ச். ஏதாவது ஒரு படம் ஞாபகம் வருதா சார் அது சொன்னோன்னா? டக்குன்னு ஐ திங்க் ஐ எம் திங்கிங் ஆஃப் எம்டன் மகன். ஓகே. எம்டன் மகன் வாட் ஹேப்பன்ஸ், சேசி என்னுடைய மகனை வெளியில் அனுப்பிச்சிருவேன். அப்புறம் அவன் மகன் நல்லா வளர்ந்துட்டான பிறகு ஐ வில் கோ see him. அப்போ வந்து அவன் முகத்துக்கு முகம் நான் என்னால் பார்க்க முடியாது. அந்த முகத்துக்கு பார்க்க முடியாமல் நான் வெளியில் அவனை விட்டு திரும்பி நான் பாட்டுன்னு எமோட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஐயோ நான் சாரிடான்ற மாதிரி ஒரு
எழுதி கொடுத்த மாதிரி. தட்ஸ் வாட் That's good, good, good. That's what I wanted. சிவாஜி சார் நீங்கள் முதல்ல இப்போ மீட் பண்ணி பார்த்துருக்கீங்க சார்? இல்லை மீட் பண்ணீங்க, அவர் முதல்ல பார்த்துருக்கீங்களா பிஃபோர் யூ கேம் டு சினிமா? இல்லை, சினிமாவுக்கு நான் வந்த பிறகு தான் நான் அப்போ பார்த்தேன். தான் மீட் பண்ணி அப்போ தான் மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னால் அப்பா வந்து ஹி வாஸ் அ வெரி ஆர்டன்ட் காங்கிரஸ்மேன். ஓகே. அப்போது வந்து என் கூட்ட ஊரில் பட்டாபிராமபுரத்தில் ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ வந்து கூப்பிட்டு போயிருக்காரு. சரி சரி. அப்பா என்ன பண்ணுவார், அந்த கடைக்கு சாமான் வாங்க வரும்போதெல்லாம் ஹீல் பிரிங் மீ டு போக் ரோட். ஓகே. அது வந்து வி ஹவ் வெயிட்டட் ஒன்லி once or twice I saw him crossing. Okay. So that are the memories, but the greatest memories they were making, of course. Wonder what else you can say about Mr. Shivaji. And I think அந்த இது இம்பார்ட்டன்ஸ் சார், அந்த நாடகத்தை நீங்கள் கண்டினியூ பண்ண சொன்னார். கிங்லியர் சார், கிங்லியர் மட்டும் இல்லாமல் சார், you do something else also, I think. But that will come, I'm telling you. Okay. No, okay, with all your... It will come. Like, என்னன்னா சார், what I see அப்பா is, he was a human being without any frills. நான் பேர் சொல்ல விரும்பல, அதாவது பல பேருக்கு வந்து பேர் வந்து புனையூட்டப்பட்டது. அந்த இதை வந்து சொல்லி 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 வந்து புனையூட்டப்பட்டது. அது எத்தனை உண்மைன்னே தெரியாது. ஆனால் சிவாஜி அப்பாவை பற்றி வந்து அவருடைய as a human being, he was a complete human being. நான் உங்களுக்காக நான் சொல்லணும் ஒரு இன்சிடெண்ட். ஐ டோன்ட் நோ வெதர் யூ கேன் திங்க். அப்பாவுடைய இப்போ ரீசெண்ட் வந்து ஒரு இங்கிலீஷில் வந்து அவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறாரு அவர். என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ். அந்த டெல்லியில் இன்டர்வியூ, டெல்லியில் அப்போ வந்து அந்த இன்டர்வியூவில் கேட்குறாங்க, நீங்கள் பாலிடிக்ஸ்க்கு போனீங்களே வந்து கொண்டு, நானாக இருந்தாலோ இது யாராக இருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆமாம் நான் மக்களுக்காக என்னென்னவோ பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் வந்து மக்கள் என்ன புரிஞ்சிக்கல, மக்கள் மேலே போடுவாங்க. ஆனால் அப்பா he didn't hesitate. I am a failure. Sir, first time when I saw the video, it just hit me on the face. A man who can accept that, he can be the best human being. He can be the best. சில பேர், நிறைய பேர் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட லீடர்ஸ்ன்னு சொல்லிக்கிறவங்களாம் பொய்மையிலேயே தான் ஒரு வெற்றியில் இருந்திருக்காங்களே தவிர, அப்பா மாதிரி அப்படி ஒரு கேஷுவலாக அக்செப்ட் பண்ணுற ஒரு மனுஷனை நான் என்ன சொல்ல முடியும். தட்ஸ் வாட். More than an actor, he was a great human being for me. I always want to ask you, sir, Nasser, they give you a name. Is it after Egyptian president Nasser, இல்லை அவங்க அப்பாவுக்கு அந்த பேர் பிடிச்சி நாசர்? அப்பா வந்து எல்லா லீடர்ஸ் பேரை தான் வச்சார். எனக்கு ஈஜிப்ட் நாசர் வச்சார். அப்புறம் என்னுடைய அடுத்த தம்பி அய்யூப் கான் வச்சார். எனக்கு அது அடுத்தது வந்து தங்கச்சி. எல்லாரும் அவரை வந்து அந்த பேர் வச்சதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அவள் பேரை வந்து இந்திரா மோத்தின்னு வச்சார். ஓகே. அதுக்கப்புறம் ஜவஹர், அதுக்கப்புறம் ஜாக்கிர் ஹுசேன். ஸோ he always kept I'm very happy that Egyptian President Nasser was a friend of Appa. I know that. Madras, he got permission from Nehru and said Nasser வந்து டெல்லிக்கு வந்தார், but made a side trip to Chennai. Okay. Just Shivaji gave a reception here. Okay. All the actors attended. I have seen that. All the actors attended. இப்போ இருக்க சில்ட்ரன்ஸ் தியேட்டர். ஆமா. இப்போ கலைவாணராங்க, அப்போ சில்ட்ரன்ஸ் தியேட்டர். ஆமா. அங்கே ரிசப்ஷன் கொடுத்தாரு. So I was always wondering, are you named after Nasser, who was நடிகர் திலகமோட ஃப்ரெண்டு Nasser? President Nasseரோட பேரான். Very happy about that. He was a great hero, sir. அவர் நாசர், he made that country, Egypt country-ய உண்டாக்குனது. துபாய் போயிருந்தோம் அப்பா கூட, ஏதோ வேலையா, some sheikhs were there. ஸோ அவங்க கேட்டாங்க, சார் மிஸ்டர் நாசர், he said yes, Nasser very close friend of mine அப்படின்னு சொன்னார் அப்பா. அப்போ சார் you shaken hands with Nasser? He said yes, shaken, yeah. Which hand? In the hand. அந்த ஹேண்டை எடுத்து சார், the sheikh from that ஷார்ஜா, அபுதாபி, ஷார்ஜா, புக்கத்தீர், அவர் தான் முதல் கிரிக்கெட் மேட்ச். அவர் அப்பா கையை பிடிச்சி சார், he kissed on Appa's hand. Not once, 3 times he kissed. He said, this hand you shook with Nasser. Nasser is like God for us, sir. அப்படின்னு they kissed Appa's hand, sir. I just saw, என்ன ரெவரன்ஸ். அண்ட் இவர் கேஷுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி மக்களை தூக்கி போட்டாங்கன்னு சொன்ன மாதிரி, அது மாதிரி Nasser is my friend. அவருக்கு
வெரி ஹாப்பி டு நோ யூ நேம்ட் ஆஃப்டர் நாசர். ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அந்த நாயகன் அந்த ஸ்டில் இருக்குல்ல சார் உங்கள் ஹேண்டில், ஆமாம். ஸோ அந்த சீன் பண்ணுறப்போ உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு? ஓகே, இந்த நாயகன் வந்து என்னுடைய டேர்னிங் பாயிண்ட் என்னுடைய கெரியரில். ஓகே, இதுக்கு நாயகன் வந்து எனக்கு 5வது படம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் வந்து நல்ல ப்ராமினென்ட் ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். வருஷத்துக்கு ஒரு படம், 6 மாதத்துக்கு ஒரு படம், அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. நாயகன் வந்து அது முடியும் தருவாயில் தான் என்னை கூப்பிட்டாங்க கடைசியில். ஸோ அந்த படம் அதுதான் லாஸ்ட் ஷெட்யூல். நான் போன அந்த 7 நாள் தான் லாஸ்ட் ஷெட்யூல். அது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. ஓகே ஓகே. ஸோ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் டு ஷேர் த ஸ்க்ரீன் வித் கமல் சார். இந்த இது வந்து வேல் நாயக்கர் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கார். நான் வந்து ஃபுல் ஹேட்ரட், நான் பம்பாயே வந்து ஃபுல் ஹேட்ரடோட அவரை நான் வந்து திட்டணும். ஐ ஹேட் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப் ஃபார் இட். ஏன்னா இட் ஹேஸ் டு பி ஜென்வின் ஆல்சோ. சரி, கமல் சார் கூட நடிக்கிற மாரி ஒரு பயமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஷார்ட்டுக்காக ப்ரிப்பேர் ஆனான்றது தான் எனக்கு ஞாபகம் வருது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த. ஆனால் இதே ஹேட்ரடோடு இருக்கிற ஃபேஸு ஒரு 2 சீனுக்கு அப்புறம் அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஒரு கனிவோடு பார்க்குற அந்த இதுவும் வருது. ஸோ ஐ ரிலேட் திஸ் வித் எம்டன் மகன் சார். எம்டன் மகன். How do you prepare for the scene on the spot? டைரக்டர் திருமுருகன் வந்து ஏற்கனவே ஃபுல் கதையை சொன்னார். ஸோ சீன் பை சீனாக இல்லாமல் நான் ஓவராலாக ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் பண்ணிட்டேன். நான் ஒரு இது பண்ணிட்டேன். பிகாஸ் அந்த கதை திரும்பி 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 நான் கேட்டு 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 நான் என்ன பண்ணேன்னா சீன்ஸை இது இல்லாமல் அந்த டோட்டல் கேரக்டரை நான் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். டைரக்டர் என்னென்னா அவர் வந்து அப்போது டிவியில் ரொம்ப பாப்புலராக இருந்தார். ஃபஸ்ட் டைம் படம் பண்ண வர்றாரு. ஆமாம். ஸோ அவர் என்ன நினச்சாருன்னா, இல்லை நம்ம சினிமாவில் வரதுனால டிவி மாதிரியே எடுப்புறோம்னு நினச்சிட்டு நிறைய கட்ஸ் போகலாம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை வேணாம், அது வேறு மாதிரி படம், இது எமோஷன்ஸாக போகுது, எனக்கு வந்து கொஞ்சம் லெங்க்தி ஷார்ட்ஸாக இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், இல்லைனா கட் பண்ணி போனால் எனக்கு ஜம்ப் ஆகும் அப்படின்னு. அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு, ஸோ சரி சார் நீங்கள் அப்படி வரீங்களான்னு சொல்லிட்டு he gave me a space. எனக்கு என்னென்னா பல ஆயிரம் பேர், லட்சம்னு நான் சொன்னால் மிகைப்படுத்தினதாக இருக்கும், பல ஆயிரம் பேர் அந்த படம் பார்த்துட்டு, சார் என்ன சார் எங்கள் அப்பா மாதிரியே இருக்கீங்க சார், வெரி ரேர்லி யூ கெட் திஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர். ஆமாம், எங்கள் அப்பா மாதிரியே ஞாபகம் வந்துச்சு சார், அப்படியே தான் சார் பண்ணுவார் அவர், அப்படியே அடிப்பார் சார், அப்படியே தின்ன சொல்லிக்கணும். ஸோ தட் அது பீப்புளோட ரொம்ப கனெக்ட் ஆக்கிய படம். வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். மகளிர் மட்டும் சார் இன்னைக்கு இந்த சீனில் அதை பண்ணணுன்னா ஏதோ ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுவீங்களா? இல்லை சார், அது சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே இருக்கிறதே அழகு அது. ஏன்னா அப்போ இருக்கிற சென்சிபிலிட்டிஸ் எப்படியும் ஒரு 25 இயர்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இருக்கிற சென்சிபிலிட்டிஸ் அபவுட் பர்வர்ஷன், செக்ஸ், த பாயிண்ட் ஆஃப் வியூ அபவுட் விமன் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி இட் ஹேஸ் டு பி சேஞ்ச், இட் ஹேஸ் டு பி done now. That time I really had a great moment. Yes, great moment. ஏன்னா everybody were too good. ரோஹிணிமா, ஊர்வஷிமா, ரேவதி, ஆக்டர்ஸ் எல்லாரும் இருக்கும். அப்புறம் வந்து எல்லாருமே we wanted to give the best for the scene. So it was a wonderful thing. And see, what I like in this film is it is about a perverted man with 3 women. ஆனால் எங்கேயுமே ஒரு துளி வல்காரிட்டியே கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா எடுத்தால் கூட அதில் வந்து வல்கர் வந்து திணிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷுட் பி லெஃப்ட் ஆஸ் இட் இஸ். அந்த படத்தில் சார் உங்கள் கேரக்டரை மூக்கன்னு கூப்பிடுவாங்க. ஆமாம், அந்த சில மூவிஸில் உங்கள் மூக்கை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூவிஸில். ஸோ வி ஃபீல் இஸ் இட் a unique feature of yours? உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலாக தோணு இருக்கு உங்களுக்கு? அதை பற்றி சின்ன வயசுலேருந்து வேறு பேசுவாங்க, நீங்கள் நடிக்கணும் வரும்போது மூஞ்சி எப்படி, ஃபேஸ் எப்படி இருக்குன்னு, அதை பற்றி நினச்சிருக்கீங்களா? நிறைய. எனக்கு வந்து ஸ்கூலில் படிக்கும்போதே எல்லாரும் வந்து கிளிமூக்குன்னுவாங்க. அப்போ எனக்கு வந்து போய் அழுவேன், அம்மா கிட்ட போய் அழுவேன், ஏன் எனக்கு இந்த மூக்கு அப்படி இப்படின்னு. அப்புறம் நான் வந்து ஃபில்மில் தான் ஆக்ட் பண்ணி ஆகணும், வர வழி கிடையாதுன்னும் போது ஐ ஆல்வேஸ் தாட் திஸ் இஸ் ட்ரூப்பிங். ஸோ சும்மா இருக்கும்போதெல்லாம் இப்படி வச்சுப்பேன். ஸோ இப்படியே வச்சுப்பேன், இப்படி சரியாயிடும்னு.
தென் ஐ நோ நேச்சர் டசன்ட் அலோவ் யூ டு யூனோ. Yeah, it don't change. அப்புறம் கடைசியில் அதுவே எனக்கு ஒரு அடையாளமாச்சு. நான் என்ன மூக்கு தான், அப்புறம் வந்து மூக்கன். ஸோ இட் வாஸ் அ ஃபூலிஷ் திங் தட் வாஸ் யூனோ. அதான் வந்து சொன்னார் அப்பா, அவன் தாண்டா தேவை மாதிரி இருக்கான். ஆமா. ஸோ நவ் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆமா. தட் ஐ ஹாவ் திஸ் தேங்க்ஸ் டு ஜீன்ஸ். இன்னொரு யூனிக் ஃபீச்சர் உங்களோட வாய்ஸ் சார். உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க சொன்னாங்களாம், யாராச்சும் உங்கள் வாய்ஸை மிமிக் பண்ணிட்டா ஆமாம் that's your time to retire அப்படி யாராவது ஆமாம், அது சொன்னாங்க சார்? கமிலா தான் சொன்னாங்க. ரியலி? எஸ். ரொம்ப முன்னால் கல்யாணம் ஆன புதுசில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம். அப்போ மிமிக்ரை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. Okay. எல்லார் வாய்ஸும் பண்ணாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் நான் கூட பாப்புலர் தானே, யாரும் பண்ண மாட்டேறேன் அப்படின்னு கமிலா கிட்ட சொன்னேன். உங்களை எப்போ மிமிக் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் வந்து விட்டுடணும் அப்படின்னாங்க. அது அர்த்தம் புரியல. அப்புறம் லேட்டாக கலெக்டட். ஸோ அப்போத்துலேருந்தே நான் என்ன பண்ணோன்னா, ஸ்லைட்லி 1% அது ஸ்லைட்டாக யூஸ் டு மாடிஃபை மை வாய்ஸ், மை வோக்கல் கார்ட்ஸ். கொஞ்சம் ஒரே மாதிரி பேசாமல் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ ஓகே. ஈவன் நவ் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு மிமிக் மை வாய்ஸ் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ. Mimic, if they can't mimic you, sir, that's quite a, it Yes. says a lot. Yes. People நம்ம சினிமா பாருங்களுக்கு புரியும் அது. ஆமாம் ஆமாம் நான் என்ன சொல்கிறதுன்னு ஆமாம் உங்க மாதிரி ஆக்டர்ஸ் புரியும். நம்ம ஆமா, மிமிக் ஆமா. பண்ணலன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆமாம். அப்பாவை கூட மிமிக் பண்ண முடியாது. அது மாதிரி அவங்க அது காமிப்பாங்க மாதிரி தவிர ஆமாம் they can try to do, but ஆமாம். அவர் They மிமிக் பண்ண முடியாது they அவங்க. can never do that. That's what, it's very interesting சார் அப்சர்வேஷன். ஹைப்போதெட்டிக்கல் டைரக்டர் மோட் சார். ம். நீங்கள் உங்கள் லாஸ்ட் மூவி டைரக்ட் பண்ண போகிறீங்கன்னு என்ன ஜான்ரா, என்ன ஸ்டைல், எப்படி எடுப்பீங்க? கடைசி படம் தான் சார் இந்த டைரக்ஷன் பண்ணணும் சார், நீங்கள் ஒரு டைரக்ஷன். இதுதான் கடைசி படம்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு 1000 கோடி கொடுத்தாருன்னா அந்த படம் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் கடைசி படம்ன்றது. டைரக்ஷன் தான் சொல்கிறேன், ஈவன் டைரக்ஷன் இல்லை. அதான் பட் ஐ வுட் லைக் டு, தேர் கேன் நாட் பி அ லாஸ்ட் ஃபிலிம். that's why we added hypothetical. ஹைப்போதெட்டிக். ஓகே. நான் ட்ராட்ஸ்கி மருதுன்னு என் ஃப்ரெண்டெல்லாம் வி ஹேவ். ஸோ ஹேவ் இஸ் a கிரேட் பெயிண்டர். கலிங்கத்து பரணின்னு ஒரு லிட்ரேச்சர் இருக்குது, வாரை பற்றி. yes yes yes. அதை பற்றி நானும் அவரும் வந்து அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். மேபி இஃப் இட் இஸ் மை லாஸ்ட் ஃபில்ம், ஐ வுட் லைக் டு மேக் தட் ஃபில்ம் ஆன் கலிங்கத்து பரணி. Very good. இட்ஸ் அபவுட் the வாரில் The war, அந்த. ஸோ மேபி I've heard about that sir. யா. Two things, I bought line drawings of Mr. Trotsky Marudu in a book fair. ஓ அது சரி வாங்கி சரி. வச்சேன். ஹிஸ்டாரிக்கல் ஆமாம் கேரக்டர் ஆமாம் ஹேர்லாம் ஆமாம் ஆமாம் லைன் டிராயிங் பண்ணாரு. ஆமாம். I've never met him. ஓ But சரி. நீங்க எதுவும் மென்ஷன் பண்ணிக்க அவரை பத்தி, ட்ராட்ஸ்கி மருதுன்னு. அப்போ I saw that, I bought that. ஓகே ஓகே. கலிங்கத்து பரணி is very interesting sir. யா. I think now because நிறைய இந்த ஸ்கோப் இருக்கிறதால ஆமாம் நீங்க இந்த அனிமேஷன் படமா கூட பண்ணலாம். பண்ணலாம் நீங்க. அதுதான் இப்போ ஏஐ அளவுக்கு வந்துடுச்சு. ஆமா. சடன்லி திஸ் இன்ஸ்பயர்ஸ் And மீ. it's a part பட் ஐ of- அம் ஸ்கேர்ட் இட் இஸ் கோயிங் டு பி a லாஸ்ட் ஃபிலிம். ஸோ இன்னும் யாருக்கு இல்லை சும்மா எடுக்கிறீங்களோ. ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஆமா. ஐ கேன் யா. And it's also part of Tamil literature தானே சார். ஆமாம் ஆமாம். So it's very thing. It's always, Okay. sounds good sir. I should thank you for this program so that Yeah, that's very good sir. உங்கள் லைஃப் ஒரு படம், அதில் லாஸ்ட் ஷாட் என்னவா இருக்கும் சார்? the last shot can be the first shot of my film. I acted. ஓகே. The film can end there. I don't know how to end my story with. Really, I cannot say with the Can life I imagine have lived in. Maybe I think இது என்னை ரொம்ப யோசிக்க ஐ வைக்குது. ஹோப் யூ கேரி ஆன் ஆக்டிங். நீங்கள் நடிச்சுட்டே இருக்கணும் சார். ஆக்டர் ஆக்டர் லைக் Yes. சோல்ஜர் மாதிரி. They ஆமா. just slowly There is move on, no fade away. நீங்கள் ஆக்ட் ending. பண்ணிகிட்டே இருக்கணும், டைரக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், Thank you. ஸ்டேஜ்லேயும் பண்ணணும், சினிமாலையும் பண்ணணும். Thank ஐ ஹோப் you. யூ கண்டினியூ ஆக்டிங். Thank you sir. தேர்ட் with your ஜென்ரேஷன் support. கூட வேலை செய்கிறீங்க இப்போ ஆமா எங்கள் ஃபேமிலியில். ஆமா. ஃபோர்த் ஜென்ரேஷன் கூட ஆக்ட் பண்ணும் சார் Oh, நீங்கள். thank you sir, with your support and blessing. I will go ahead. மேக்கப் ஷுட் பி தேர் அண்ட் லைட்ஸ் ஷுட் பி You ஷைனிங். should be shining. ஐ ஜஸ்ட் டைவர்ட். அப்பா என்ன சொன்னாங்க சார்? ஆ. Then நம்ம எல்லாம் உட்காந்துருக்கீங்க, யார் சொன்னா சார் எப்படி சார் நீங்கள் டக்குன்னு என்னடா எப்படின்னா அந்த மேடையில் ட்ராமா நடிச்சிட்டே ஆமா. இருக்கணும். ஆமா அப்பா சொன்னாங்க. ஆமா அப்போது அந்த ட்ராமா நடிச்சிட்டு இருக்கும்போது எல்லா ஜனங்களும் டக்குன்னு அங்கே போயிடணும். உயிர் இந்த லைட்டெல்லாம் மேலே ஷைன் பண்ணிட்டு இருக்கணும், டக்குன்னு போயிடணும் not அப்படின்னு சொன்னார் சார். இது உங்கள் கேள்வி கேட்டோன்னா எனக்கு அது வருது. அது oh that's it's that's a what very- any actor it's saying aspires. the light should be shining on me.
Yes. ஐ ஷுட் பி ஆக்டட் இன் தி எண்ட். Okay. லைட்ஸ் என் மேலே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி சொன்னார் சார். ஸோ ஐ Great. ஜஸ்ட் தாட் தட் அண்ட் ஐ Same thing I would like to. இப்போ லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் வராங்க அவங்க ட்ரீம்ஸோட. லாட் ஆஃப் நியூ பீப்புள் ஆர் கம்மிங். வாட் வில் பி அன் இம்பார்ட்டண்ட் அட்வைஸ் நீங்கள் என்ன அவங்களுக்கு சொல்வீங்க சார் புதுசாக வரவங்களுக்கெல்லாம்? ஐ கெனாட் சே அட்வைஸ். நான் எதை கடந்து வந்தனோ அதை வச்சு தான் நான் சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து சினிமாவில் நடிக்கிறது அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கணும், ஒரு கேரியரில் எடுத்துக்கணுன்னா அப்போ இருந்ததை விட இப்போ நிறைய இட்ஸ் வெரி காம்படிட்டிவ். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி வெல் இன்ஃபார்ம்ட் அபவுட் யுவர் கிராஃப்ட். இட் இஸ் சும்மா நான் டேலண்டட் அப்படின்னு கிணத்துல குதிக்காமல் you should know, you should go for a proper training. You have to develop certain habits as an actor. Training is a very important thing, sir. That's what. இப்போ நான் இன்றைக்கி இருக்கேன்னா நான் பெரிய இதுன்னு சொல்லிக்கல. இப்போ அப்பாவும் இருக்காருன்னா அப்பா வந்து 11 வயசுலேருந்து 18 வருஷம் வந்து நாடகத்தில் நடித்த பிறகு தான் அவருக்கு வந்து ஒரு சினிமா நடிகனாக முடியுதுன்னா, ஸோ தட் மச் எக்ஸ்பீரியன்ஸ் an actor for an actor is necessary. நம்ம இன்றைக்கி வந்து ரியலிஸ்டிக் ஆக்டிங் ஹலோ வாட் ப்ரோ அப்படின்னு சொன்னால் ஆக்டிங்னு நினைக்கிறதுல வந்து யூ கேன் நாட் கம்பீட் ஃபார் அ லாங் டைம். ஸோ ஐ திங்க் லைக் அ டாக்டர், லைக் அன் engineer, லைக் அ லாயர், யூ ஹாவ் டு கோ ஃபார் அ ட்ரைனிங் which is not convenient for you, which is real true training. That's what I say. That's all. So that's thank you very much, sir. I should Very happy. thank you.